إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله فقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم إياي أولا بتقوى الله எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியூன்கள், தபா தாபியின்கள், நல்ல இமாம்கள் மீதும் குறிப்பாக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நாம் அனைவரின் குடும்பத்தார்களின் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகுவதாக. ஆரம்பமாக எந்நேரமும் அல்லாஹை பயபக்தியோடு எந்நேரமும் அல்லாஹை அஞ்சியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜும்மாவின் உரையில் நாம் எடுத்துக்கொள்ள அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், வானவர்களுடைய பிரார்த்தனை, மலக்குமார்களுடைய பிரார்த்தனை. மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்பது அது ஒரு அடுத்த கட்டமாக நாம் வைத்தாலும், இந்த மலக்குமார்கள் யார் என்று நாம் முதலில் சிந்திக்க வேண்டும். இந்த மலக்குமார்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக, நம் இந்த படைப்பிடங்களை, அதாவது இந்த மனிதர்களை படைப்பதற்கு முன்பாக இந்த மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். இந்த மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டும் பொழுது அவன் கூறுகின்றான், இந்த மலக்குமார்கள் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டார்கள், எந்நேரமும் அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவர்கள், எந்த ஒரு தவறும் அவர்களிடத்தில் ஏற்படாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது ஒரு கட்டளையை அவர்களுக்கு கட்டளையிட்டான் என்று சொன்னால் அந்த கட்டளையை அவர்கள் உடனடியாக நிறைவேற்றுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியோடு இருக்கக்கூடிய, மிகவும் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த மலக்குமார்கள், அப்படிப்பட்ட அந்த மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு மிகவும் பவர் உள்ள ஒரு பிரார்த்தனையாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, மலக்குமார்கள் பல விஷயங்களில் மனிதர்களுக்கு நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதில்
முதலாவதாக அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை, அவர்கள் நமக்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய அந்த துஆ எந்த ஒரு விஷயத்தில் செய்கின்றார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹ் முஸ்லிமில் 2732வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தஅவத்துல் முஸ்லிமி லி அஹீஹி பிظஹரில் கைபி முஸ்தஜாபத்து. தஅவத்துல் முஸ்லிமி லி அஹீஹி, தன்னுடைய மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்காக ஒரு முஸ்லிம் பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்காக துஆ செய்தால் என்று சொன்னால், இந்த ரஅஸிஹி மலக்குன் முஅக்கல், நாம் யாருக்காக வேண்டி துஆ செய்கின்றோமோ நம்முடைய அருகில் நமக்காக வேண்டி பொறுப்பு சாட்டப்பட்ட ஒரு சில மலக்குமார்கள் இருப்பார்கள். அந்த மலக்குமார்கள் என்ன தெரியுமா கூறுவார்கள், குல்லமா தஆ லி அஹீஹி பிகைரின், ஒவ்வொரு நேரம் நாம் எப்போதெல்லாம் நம்முடைய சகோதரருக்காக வேண்டி மறைமுகமா இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் சகோதரருக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த மலக்குமார்கள் கூறுவார்கள், பாலல் மலக்கு ஆமீன், ஆமீன் என்று கூறியதற்கு பிறகு வலக பிமிஸ்லி, அல்லாஹ்வே இவன் என்ன பிரார்த்தனை கேட்கின்றானோ, தன்னுடைய சகோதரனுக்காக என்ன இவன் துஆ செய்கின்றானோ, என்ன நலத்தை நாடுகின்றானோ அந்த நலத்தை, அந்த பிரார்த்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுக்கும் நீ ஆக்கிவிடு, இவனுக்கும் இதை போன்ற அந்த பிரார்த்தனையை நீ ஏற்படுத்துவாயாக என்பதாக அந்த மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்றைக்கு நமக்காக வேண்டியே துஆ செய்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பலர் எப்படி ஏதோ தொழுதோமோ தொழுது விட்டுட்டு போயிட்டோமோ அப்படின்னு இருக்கின்றார்கள். ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்ன மாதம்? ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனைகளை, இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும். அப்படி நாம் இபாதத்துகளையும் பிரார்த்தனைகளை அதிகமாக செய்யும் பொழுது அது நமக்காக செய்வதை விட பிறருக்காக நாம் செய்யும் பொழுது அது நமக்கும் பயனளிக்கும். அது நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு விருப்பத்திற்குரியவர்கள், நமக்கு விருப்பத்திற்குரிய அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை இப்படி உங்களுக்கு மலக்குமார்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும் என்ற ஒரு சிறப்பை கூறுகின்றார் சொன்னால் அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? மலக்குமார்கள் அதே போன்று இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்தில் மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை பற்றி கூறுகின்றார்கள். இது சஹீஹ் இப்னு ஹிப்பானில் என்ற ஒரு ஹதீஸ் புக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மன் மாத தாஹிரன் மன் பாத தாஹிரன் பாத ஃபி ஷிஆரிஹி மலக்குன், ஒரு மனிதர் இரவு தூங்கும் பொழுது யார் சுத்தமான முறையில் தூங்குகின்றாரோ, தூய்மையான முறையில், அதாவது ஒழு செய்து யார் தூங்குகின்றாரோ, பாத ஃபி ஷிஆரிஹி மலக்குன், அந்த இரவு முழுவதும் மலக்குமார்கள் அவர்களுடன் தங்குவார்கள், அவர்களுடன் இருப்பார்கள். இருந்து என்ன செய்வார்கள்? லா யஸ்தைகிதுஹு ஸாஅத்தும் மினல் லைல், அந்த மனிதர் ஒவ்வொரு நேரமும் அந்த தூக்கத்திலிருந்து எழும்பும் பொழுது மலக்குமார்கள் கூறுவார்கள், அல்லாஹும்ம கஃபிர் லி அப்திக், அல்லாஹ்வே உன்னுடைய இந்த அடியானுக்காக நீ இந்த அடியானுடைய பாவ மன்னிப்பை நீ ஏற்றுவாயாக, இந்த அடியானுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்பதாக பிரார்த்தனை செய்வார்கள். ஃபஇன்னஹு பாத தாஹிரன், அவர் இரவு முழுவதும் தூய்மையானவனாகவே இருப்பான். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தூங்குவதற்கு முன்பதாகவே துஆ செய்கின்றோமா? தூங்குவதற்கான துஆ இருக்கின்றதல்லையா? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா, இந்த துஆ நாம் எத்தனை பேர் இந்த துஆவை சொல்லிய வண்ணமாக நாம் நம்முடைய இரவை கழிக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் இன்றைக்கு தூங்குவதே ஏதோ ஒரு இரவனுடைய கடைசி கட்டத்தில் தான் தூங்குகின்றோம். அது தூங்கும் பொழுது நாம் இந்த பிரார்த்தனையை ஓதுவதா என்று கேட்டால் கிடையாது. மாறாக நாம் ஒழு செய்து எப்படி தூங்குவோம்? ஆனால் நாம் ஒழு செய்து தூங்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கின்றதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஒழு செய்யும் பொழுது உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் ஒரு சில நமக்கே தெரியாம ஒரு சில பாவங்களை நாம் செய்து கொண்டே இருப்போம். அது கைகளால் இருக்கலாம், நம்முடைய கண்களால் இருக்கலாம், நம்முடைய வாய்க்களால் இருக்கலாம், நம்முடைய சொற்களால் இருக்கலாம்.
நாம் கையிலிருந்து நம்முடைய கைகளால் நாம் யாருக்காவது ஒரு துன்புறுத்தை ஏற்படுத்தி இருப்போம், ஏதாவது ஒரு தீங்கை ஏற்படுத்தி இருப்போம். நாம் நம்முடைய கண்களால் ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை பார்த்திருப்போம், ஏதாவது ஒரு கெட்ட செய்தியை கேட்டிருப்போம் நம்முடைய காதுகளால். அதே போன்று நாம் நம்முடைய நாவினால் பிறருக்கு துன்புறுத்தக்கூடிய ஒரு கெட்ட சொல்லையோ அல்லது பிறரை நோவினைப்படுத்தக்கூடிய அளவிற்கான அந்த சொல்லையே நமக்கு தெரியாமலே நாம் சொல்லியிருப்போம். அப்படி நாம் செய்திருக்கும் அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். என்ன ஒரு இலகுவான அமல், இலகுவான ஒரு செயல், என்ன செய்ய வேண்டும்? ஒழு செய்ய வேண்டும். எப்போதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்றது, அது எப்போதெல்லாம் ஒழு முடிகின்றதோ நாம் ஒழு செய்தோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் பல சிறப்புகளை நமக்கு தந்திருக்கின்றார். நாளை மறுமையில் ஒழு செய்தவர்களை மட்டுமே தனியாக அவர்களுக்கு என்ற ஒரு தனி அடையாளம் இருக்கும். நாளை மறுமையில் இந்த உலகத்தில் வாழ்ந்த, நமக்கு முன்னால் வாழ்ந்த, நமக்கு பின்னால் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பார்கள் அந்த கியாமத் நாளில். அப்போது ஒழு செய்தவர்கள் மட்டுமே அவர்களுடைய முகம் பிரகாசமுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் தான் என்னுடைய உம்மத்து, இவர்கள் தான் என்னுடைய சந்ததி என்பதை பற்றி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சிறிய அமலின் காரணமாக, சிறிய செயலின் காரணமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்றால், நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்படுகின்றது என்றால் நாம் அந்த செயலை செய்வது நமக்கு என்ன ஒரு கேடு வந்து விட்டதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இரவு முழுவதும் நாம் சிறந்த முறையில் இருக்க வேண்டும். நமக்காக வேண்டி மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் நாம் தினமும் இரவு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி முதலில் நிய்யத்து செய்து, பிறகு நாம் எப்படி தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்வோமோ அதே போன்று இரவுக்கு தூங்குவதற்கு முன்பாக நாம் ஒழு செய்து தூங்க வேண்டும். அதே போன்று நாம் தூங்கும் பொழுது தூங்குவதற்கான என்ன பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ, நமக்கு எதை கற்றுத்தந்தார்களோ அந்த துஆக்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்ததாக மலக்குமார்கள் எந்த விஷயத்தில் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று பார்த்தால், அது இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவறாக காணப்படுகின்றது. என்ன ஒரு தவறு? நாம் இன்னைக்கு எல்லா நேரமும் தினமும் என்ன செய்கின்றோம்? தொழுகின்றோம். தொழும் பொழுது நாம் எல்லாமே வரிசையில் நிற்போம், அப்படித்தானே இல்லையா? வரிசையில் நிற்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போதுமே தொழுகைக்காக வேண்டி நிற்கும் பொழுது அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள், ஒரு ஹதீஸை சொல்வார்கள். என்ன? சவ்வு சுஃபூஃபகும் ஃபஇன்ன தஸ்வியத்து சுஃபூஃப் மின் இகாமத்திஸ் ஸலாம். உங்களுடைய வரிசைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் வரிசைகளை சரி செய்வது என்பது தொழுகையில் உள்ள ஒரு பகுதியாகும், தொழுகையில் உள்ள ஒரு அங்கமாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சஃப்புகள் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒருவர் 2 கால்களை முன்னாடி வைத்திருப்பார், அல்லது ஒருவர் தன்னுடைய 2 கால்களை பின்னாடி வைத்திருப்பார். அவருடைய ஒரு சஃப் என்பது, அந்த வரிசை என்பது நேராக இருக்குமா என்று கேட்டால் கிடையாது. அதை யாரும் நாம் பார்ப்பதும் கிடையாது. இமாம் ஏதோ ஒரு சொல்லுவார், சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள், அப்படி சொன்னா யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அவர் இமாம் எப்போதுமே சொல்லிக் கொள்ளுதான் அறிவிப்பார். ஆனால் நாம் ஏதோ ஒரு கண்டுக்காமல் அந்த விஷயத்தை சர்வசாதாரணமாக விட்டுவிக்கின்றோம். ஆனால் அந்த விஷயத்தில் மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூதாவீதில் வரக்கூடிய ஒரு செய்தி, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா ஸஃபில் அவ்வல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் முதல் சஃபில் வருகின்றார்களோ, அது முதல் சஃபில் வந்து நேரான முறையில் அந்த சஃப்புகளை பரிபூர்ணப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி மலக்குமார்களும் அல்லாஹும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி இரக்கத்தை, அவர்களுக்காக வேண்டி அருளை தேடுகின்றார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதல் சஃபினுடைய, முதல் வரிசையினுடைய சிறப்பை பற்றி கூறும் பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், லவ் யஅலமுன் நாஸ் மா ஃபின் நிதாஇ வ ஸஃபுல் அவ்வல். வாங்க சொல்வதற்கும் மேலும் முதல் சஃபில், முதல் வரிசையில் அமர்வதற்கான சிறப்பை இந்த மக்கள் அறிந்து விட்டார்கள் என்று சொன்னால்,
லம் யஜிது இல்லா அன் யஸ்தஹிமு அலைஹி லா யஸ்தஹமு. அவர்கள் தங்களுக்கு மத்தியில் சீட்டு குலுக்கியாவது அந்த இடத்தை அடைவதற்கான முயற்சியை அவர்கள் ஈடுபடுவார்கள். முதல் செஃபில் வருவதற்கும் பாங் சொல்வதற்கும் அவர்கள் முயற்சிப்பார்கள், அவர்கள் முன்னேறி வருவார்கள். அந்த அளவிற்கு அதற்கான ஒரு சிறப்பு இருக்கின்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் சஃபே பரிபூர்ணமாகாது. ஆனால் அதற்கு முன்பதாகவே நாம் இரண்டாவது சஃபை பரிபூர்ணப்படுத்துவதற்காக அந்த இரண்டாவது சஃபை ஆரம்பித்து விடுவோம். ஆனால் முதல் சஃப் என்பது அப்படியே இடைவெளியாக இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அது மட்டும் இல்லாமல் இந்த சஃப்புகளுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரித்து கூறுகின்றார்கள். இந்த சஃப்புகளில் இந்த இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் அது வரிசைகளில் நிற்கும் பொழுது, தொழுகைக்காக வேண்டி நிற்கும் பொழுது மனிதர்கள் மத்தியில் அந்த இடைவெளி இருக்கும் பொழுது அந்த இடைவெளியில் ஷைத்தான் நுழைந்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்கும் பொழுது மலக்குமார்களை போன்று நில்லுங்கள். மலக்குமார்கள் எப்படி நிற்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய முதல் வரிசையை பரிபூர்ணப்படுத்தியதற்கு பிறகுதான் இரண்டாவது வரிசையை அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அந்த முதல் வரிசையிலேயே அவர்கள் எப்படி நிற்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் மற்ற மனிதர்களோடு சக நண்பர்களோடு சக தோழர்களோடு இணைந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் வஸல ஸஃபன் வஸலஹுல்லாஹ். யார் வரிசையை பூர்த்தி செய்கின்றாரோ அவரை அல்லாஹ் தஆலா இணைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கான ஒரு அருளை கொடுப்பான். அல்லாஹ் அவருடன் இணைந்து இருப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று ஒமன் கதஅ ஸஃபன், யார் வரிசைகளை துண்டிக்கின்றாரோ, யார் வரிசைகளில் பிளவுகளை ஏற்படுத்துகின்றாரோ, கதஅஹுல்லாஹ், அவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துண்டித்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வழங்குகின்ற அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனிடத்திலிருந்து புடுங்கி விடுவான். அந்த மனிதத்திற்கு எந்த ஒரு அருட்கொடையும் கொடுக்க மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சஃப்புகள் விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சஃப்புகளின் விஷயத்தில், வந்த வரிசைகள் விஷயத்தில் நாம் கவனமாக இருந்தோம் என்று சொன்னால், மலக்குமார்கள் அல்லாஹ்வும் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள், நமக்காக வேண்டி அருள் புரிவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவிக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு செய்தி என்னவென்றால், மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திர்மிதியில் வரக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஆத மனியுவன் லம் யஸில் ஃபீ குர்ஃபத்தில் ஜன்னah ஹத்தா யர்ஜிஅ. அதாவது ஒரு மனிதர் நோயாளியை நலம் விசாரிக்கும் நோயாளியை யார் நலம் விசாரிக்க வேண்டி செல்லுகின்றாரோ, சென்றதற்கு பிறகு அவருக்காக வேண்டி நாளை மறுமையில், அதாவது சுவனத்தில் ஒரு தோட்டம் ஏற்படுத்தப்படும் அவர் திரும்பும் வரைக்கும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள் சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ் வமா குர்ஃபத்துல் ஜன்னah, குர்ஃபத்துல் ஜன்னah அப்படின்னா என்ன யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜனாஹா, அதாவது ஒரு பயிர் உள்ள ஒரு தோட்டம் அவர்களுக்காக வழங்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் பிற மனிதர்களை நலம் விசாரிப்பது என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சிறந்த நடைமுறையாகும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிறரை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்வார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு காஃபிராக இருந்தாலும், ஒரு முஷ்ரிக்காக இருந்தாலும், ஒரு முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் நாம் அவர்களை நலம் விசாரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த கடைசி காலத்திலும் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தான், ஒரு சின்ன அடிமை. அந்த அடிமை அவன் ஒரு முஷ்ரிக்காக, ஒரு யஹூதியாக இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகின்றது. என்ன? அந்த உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறுவன், அவன் ஒரு சக்கராத் காலத்தில் இருக்கின்றான், அவனுக்கு நோய் வந்திருக்கின்றது.
அப்படி என்று சொன்னதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த சிறுவனை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். யார்? அந்த யகூதி. ஏன் என்று சொன்னால், நாம் பிற மதத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் நலம் விசாரிக்கும் பொழுது அவர்கள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்களை நாம் நரகத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எல்லாருக்கும் ஏற்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று அந்த சிறுவனிடத்தில் போய் சென்று அல்லாஹ்வை பற்றியான அந்த செய்தியை சொல்லும் பொழுது, இஸ்லாத்தின் பக்கம் நீ வந்துவிடு என்ற அந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கின்றான். அவருடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கட்டுப்படுவீடு என்பதாக சொன்னதற்கு பிறகு அந்த சிறுவன் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டான். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தழுவிட்டதற்கு பிறகுதான் அவன் மரணித்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் பிற மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, நாம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நாம் அதிகமாக நலம் விசாரிக்க வேண்டும். அவர் நோயாளியாக இருந்தால் மட்டும்தான் நான் நலம் விசாரிக்க வேண்டுமா? கிடையாது. சும்மா ஏதோ நாம் பேசணும்னா பேசும் பொழுதே உங்க உடம்பு எப்படி இருக்குது, உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க, இப்படி என்ற ஒரு விசாரணையை நாம் அவர்களிடத்தில் கேட்க வேண்டும். இது ஒரு நல்ல பண்பாகும். அப்படி நாம் கேட்கும் பொழுது அவர்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு வ அஹ்லுஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹத்தா அன்-நம்லத ஃபீ ஜுஹ்ரிஹா வ ஹத்தா அல்-ஹூத் லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர். அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானங்களிலும் படைக்கப்பட்ட இந்த பூமியில் படைக்கப்பட்ட அத்துணை படைப்பினங்களும், அது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கக்கூடிய அந்த மீன்களும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். யாருக்காக வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அலா முஅல்லிமின் நாஸி கைரின். ஒரு மனிதர்களுக்கு, பிற மனிதர்களுக்கு நன்மையை நாடக்கூடிய, நன்மையை கற்றுத்தரக்கூடிய ஒரு மனிதனுக்காக வேண்டி இந்த அத்துணை ஜீவராசிகளும் அத்துணை படைப்பினங்களும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். யாருக்காக வேண்டி? யார் அல்லாஹுடைய அந்த கலாமை, அல்லாஹுடைய அந்த வார்த்தையை, அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ, பிறருக்கு நலத்தை நாடுகின்றாரோ, பிறருடைய நலத்தை ஏவுகின்றாரோ, அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ செய்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்காக வேண்டி அருள் புரிகின்றான். அதே போன்று மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதே போன்று இந்த வானத்தில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்பினங்களும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா அன்-நம்லத ஃபீ ஜுஹ்ரிஹா, ஒரு எறும்பு தன்னுடைய பொந்தில் இருக்கும் பொழுது அந்த எறும்பு கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா எறும்புகளுமே அந்த மனிதருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஹத்தல் ஹூத, கடலில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு மீன்களும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, கல்வியை கற்கும் பொழுது, கல்வியை கற்பது என்பது நம்முடைய மார்க்கத்தில் ஒரு நாம் அனைவரின் மீதும் கடமை. சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வியை தேடுவது என்பது, கல்வியை கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிம் சமுதாயத்தை, ஒவ்வொரு முஸ்லிம் மனிதர்களின் மீதும் கடமையாகும் என்பதாக கூறுகின்றார்கள். அந்த கடமையை நாம் நிறைவேற்றும் பொழுது அதற்கான சிறப்பும் நம் அனைவருக்கும் பன்மடங்காக இருக்கும். மலக்குமார்கள் துஆ செய்கின்றார்கள், பல படைப்பினங்கள் நமக்காக வேண்டி துஆ செய்கின்றது. அதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுக்காக வேண்டி பல நன்மைகள் வரும். அதாவது சதகத்துல் ஜாரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரிஹி ஃபாயிலிஹி. நாம் ஒரு கல்வியை கற்றதற்கு பிறகு அந்த கல்வியில், அதாவது நாம் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும், நாம் இப்படி தொழ வேண்டும், இந்த துஆவை நாம் தூங்கும் பொழுது இந்த துஆவை ஓத வேண்டும், இப்படியான இந்த சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன அமல்களை நாம் பிறருக்கு கற்றும் கொடுக்கும் பொழுது, அந்த கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் யாருக்கு கற்றுக் கொடுக்கின்றோமோ அவரும் அந்த துஆவை, அந்த செயலை, அந்த அமலை அவர் செய்யும் பொழுது அவர் செய்யக்கூடிய அந்த செய்யக்கூடிய அந்த அமலின் காரணமாக அவர்களுக்கு என்ன கூலி கிடைக்குமோ, அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ, அந்த நன்மை நமக்கு அப்படியே, அதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்?
மேலும் இன்னும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பார். இப்படி அது அந்த சங்கிலி தொடராக அப்படியே சென்று கொண்டே இருக்கும். அப்ப நமக்கு நன்மை எவ்வளவு கிடைக்கும் நாம் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன். அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவனை விட ஒரு சிறந்த ஒரு அடியான் இருக்க முடியுமா? சிறந்த ஒரு அடியான் யார் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று அந்த பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அதுக்கான ஒரு சிறப்பு என்பது, அந்தஸ்து என்பது மகத்தான ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அதற்காக வேண்டி மலக்குமார்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களும் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் மரணிக்கும் பொழுதும் அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு மனிதனாகவே இருக்க வேண்டும். இறுதி மூச்சு வரைக்கும் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். هذا ما عندي والعلم عند الله. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புனிதமிக்க ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ரமலானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும் பொழுது, அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சதகாவை, அதிகமாக தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமாக, அதாவது முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்ந்த காலகட்டத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கொடை வள்ளலாக இருந்தார்கள். இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்களை விட ஒரு கொடை வள்ளல் இருப்பது என்பது யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக தர்மங்களை செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தர்மத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறும் பொழுது கூறுகின்றான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில். ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யும் பொழுது அவர்களுக்கான உதாரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் ஒரு விதையை, இப்போது நாம் ஒரு விவசாயம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு விதையை தான் நாம் விதைப்போம், ஆனால் அதன் மூலமாக நமக்கு எவ்வளவு பயிர்கள் கிடைக்கும். அதே போன்றுதான் நாம் இந்த நன்மைகளை, அந்த பொருளாதாரத்தை தர்மமாக செய்யும் பொழுது, அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யும் பொழுது அதற்கு நமக்கு பல பன்மடங்கு பல கோடி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவனை பின்தொடர்ந்து 3 விஷயங்கள் மட்டும்தான் வரும். அதில் என்ன? முதலாவது சதகத்துல் ஜாரியா. அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்ன தர்மமாக செய்தாரோ, என்ன அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தாரோ, அந்த தர்மம் எல்லாம் அவருக்கு, அவர் மரணித்ததற்கு பிறகும் அவரை தொடர்ந்து வரும். அதே போன்று இல்முன் யன்தஃபஉ பிஹி, அவர் கற்றுத்தந்த பயனுள்ள அந்த கல்வி அவரை பின்தொடர்ந்து வரும். அதே போன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, ஒரு சாலிஹான அவருடைய குழந்தை, அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யும் பொழுது அதுவும் அவரை தொடர்ந்து வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால் சதகத்துல் ஜாரியா. அவர் மரணித்ததற்கு பிறகு அவருக்கு வரக்கூடிய அந்த நன்மைகள், பலன்கள் என்ன என்று சொன்னால் சதகத்துல் ஜாரியா, தர்மத்தின் மூலமாக அவருக்கு
அந்த நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தர்மத்தை பற்றி மிகவும் எச்சரிக்கையாகவும் சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், இத்தகுன் நார வலவு பிஷிக்கி தம்ரத்தின், நீங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு பேர்ச்சம் பலமாவது நீங்கள் தர்மமாக செய்து விடுங்கள். இத்தகுன் நார், நீங்கள் அந்த நரகத்தை பயந்து நீங்கள் நாளை மறுமையில் நரகத்தில் விழுந்து விடக்கூடாது, நாம் ஜஹன்னமில் அந்த நரகத்தில் விழுந்து விடக்கூடாது என்ற அந்த ஒரு பயத்தின் காரணமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் விழுந்து விடக்கூடாது என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வின் பாதையில் ஒரு பேர்ச்ச பழத்தையாவது நீங்கள் தர்மமாக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். அது நாம் இப்போது ஒரு ரூபா கூட நாம் செலவு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தர்மங்களை செய்ய வேண்டும். அது அவசியம் இல்லை நாம் எவ்வளவு குறிப்பிட்டு இந்த அளவு தான் கொடுக்க வேண்டும், நம்ம அதிகமாக தான் கொடுத்தோம்னா அதுதான் தர்மம் என்று கிடையாது. நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு தான் நாம் தர்மங்களை செய்ய வேண்டும். அது நமக்கு தேவையானதை போக நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். அதே போன்றுதான் இந்த தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு மதர்சா, அல் ஜாமியாத்துல் ஃபிர்தோசியா என்ற ஒரு மதர்சா, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மதரசாவில் இந்த மார்க்க கல்வியும் இஸ்லாமிய மார்க்க கல்வியும் உலக கல்வியும் கற்றுத்தரக்கூடிய ஒரு மதரசா. 5 ஆண்டு காலம் இந்த மதரசாவில் ஆலிம் பிரிவுகளை பிரித்து ஆலிம் பசங்களை, அதாவது இந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மதரசாவாக இருக்கின்றது. இந்த மதரசாவிற்காக வேண்டி அதிகமான பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. இந்த மதரசாவிற்காக வேண்டி அதிகமான பொருளாதாரமும் பணமும் தேவைப்படுகின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அதிகமாக தான தர்மங்களை செய்து இந்த மதரசா அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக தான தர்மங்களை செய்து நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் அதிகமான கூலியை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதிகமான கூலியை வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை முடித்துக் கொள்கின்றேன். اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعل منهم. اللهم اخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم اغفر للمسلمين والمسلمات وللمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات إنك مجيب الدعوات. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأتم وأهم والله أكبر. أقم الصلاة.